பெருந்தொண்டர் காரைக்குடி ராமசுப்பையா அவருடைய 118வது பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை வைத்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே, தென்னவன் அவர்களே, துணை மேயர் குணசேகரன் அவர்களே, திராவிட கழகத்தினுடைய புயல் அன்றும் இன்றும் தன் சொற்பொழிவால் பெரியார் கட்சிக்கு ஆள் சேர்க்கிற மரியாதைக்குரிய அம்மா அருள்மொழி அவர்களே, கைதட்டு பத்தலைங்க. வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் சினிமாக்காரன், எங்களுக்கு இந்த கைதட்டு கேட்கணும், ரஜினிகாந்த் சேர்ந்தோடனே விசில் கேட்கணும், கமலஹாசன் கேட்டோடனே உயிர் சத்தம் கேட்கணும். அப்போ தான் எங்களுக்கு பேச்சே வரும், இல்லைன்னா பேச்சு வராது. ஆகவே தயவு செஞ்சு மற்றவங்க பேச்சு கைதட்டுறீங்களோ இல்லையோ, என் பேச்சுக்கு நீங்கள் கைதட்டணுங்கிற வேண்டுகோளை உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். விழா என்னுடைய தந்தையாருக்கு இந்த மக்களெல்லாம் சேர்ந்து பாராட்டணும் அப்படின்னு சொன்னபோது மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டோம். தந்தையார் அவர்களுக்கு சென்னையில் 100ஆண்டு விழாவை கலைஞர் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள். ஐயா ராமசுப்பையா அவர்களையே நானும் என் திராவிட இயக்க நினைவுகள் என்ற புத்தகத்தை நம்முடைய திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்களும் கலைஞர் அவர்களும் வெளியிட்டு சிறப்பித்தார்கள். இப்படி சென்னையிலே இருக்கிறவர்களுக்கே விழா எடுக்கிறீர்களே, காரைக்குடியிலே பிறந்தவர், காரைக்குடியிலே தொண்டாற்றியவர், காரைக்குடியிலே அவருக்கு விழா எடுக்க வேண்டாமா என்று காரைக்குடி மக்கள் கேட்டதற்காகவே திராவிட இயக்க பேரவை இவ்வளவு பெரிய விழாவை பிரமாண்டமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது வீரபாண்டியனுடைய முயற்சியிலே திராவிட இயக்க பேரவை திராவிட இயக்கங்களுடைய ஒரு கிளையாக பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை மெத்த மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல் இங்கே வந்திருக்கிற காரைக்குடி நகர மக்களுக்கும் நகரத்தார்களுக்கும் எங்களுடைய பங்காளிகளுக்கும் உறவினர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் வருக 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 என்று அன்போடு நான் நினைக்கிறேன். இதில் பெரும்பகுதியான மக்கள் அந்த காலத்தில் தந்தை பெரியாருடைய கட்சியிலே என்னுடைய தாயாரும் தந்தையாரும் பணியாற்றியதற்காக எதிர்த்தவர்கள். சுப்பையா போய் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், அந்த பெரியாரோட போய் சேர்ந்துருக்கிறான் அந்த சுப்பையா அப்படின்னு சண்டை போட்டாங்க. இங்கே ஐயா அறிமுக உரை நிகழ்த்துக்கிற போது சொன்னாரே, விஷம் கொடுத்து கொல்ல முயற்சித்தார்கள். அவர் எப்போவுமே இந்த நீராகாரம் குடிப்பார், காலையில் எழுந்திரிச்சோடனே நீராகாரம் குடிப்பார். அவர் குடிக்கிற நீராகாரத்தில் அவர் பண்ணும்போது ஒரு மஞ்சளாக இருந்தது. என்னடா நீராகாரம் எப்பவும் சாப்பிடுவோம், மஞ்சளாக இருந்தது இல்லையே, இன்றைக்கி அந்த மஞ்சளாக இருக்குன்னு பார்த்தா அதில் விஷமிடப்பட்டிருந்தது. எதுக்காக? தந்தை பெரியாருடைய கொள்கையை ஆதரித்ததுக்காக ராமசுப்பையாவுக்கு விஷமைக்கப்பட்டார் என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த மாதிரியான சூழ்நிலையிலே தான் இந்த பகுதியிலே சுயமரியாதை இயக்கத்தை, பேரறிஞரை அண்ணாவினுடைய கருத்துக்களை, கலைஞருடைய கருத்துக்களை ஊர் ஊராக போய் மேடை ஏறாமல் தொண்டு செய்து வளர்த்தவர் ராமசுப்பையா என்பதை உங்களிடத்தில் சும்மா உதாரணத்துக்கு எந்த அளவுக்கு அன்னைக்கு நம்முடைய கட்சி இருந்தது, எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேருவதற்கு கஷ்டப்பட்டார்கள் என்பதற்காக உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பெரியார், அண்ணா, கலைஞர் காரைக்குடியில் காந்தி சதகத்தில் பேசுவாங்க. அந்த பெரியவருக்கு இந்த இளைஞர் வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார். நானும் வீரபாண்டியனும் போய் உதயநிதி அவர்களிடத்தில் இந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு விழா நடத்துகிறோம், அதுக்கு நீங்கள் கலந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னபோது
வேற ஒன்றுமே கேட்கல. என்ன தேதி சொல்லுங்க, நான் தேதி கொடுக்க வேண்டாம், ராமசுப்பையாவுக்கு நீங்கள் கேட்குற தேதிக்கு நான் வருவேன்னு சொல்லி வந்திருப்பது தான் நம்முடைய வீட்டு பிள்ளை உதயநிதி. கழகத்தின் கொள்கை நிதி, இனப்பகையும் அரசியல் எதிரிகளும் அஞ்சி ஓட ஒற்றைச்செங்கலே போதுமானதாக இருப்பது என்பதை நிரூபித்தவரும் நம்முடைய உதயநிதி அவர்கள்தான். முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் என்று வரிசை சொல்லி நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி என்று நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கைகள் வளர்ந்து வருகிறது. அதற்காக அவர் வளர்த்து வருகிறார். அதற்காக முதியவர்களால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இளைஞனே வருக வருக, இன்னும் நல்ல செய்திகளை தருக தருக என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய கலைஞர் அவர்கள் கள்ளக்குடி போராட்டம் நடத்திய போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு போனவர் எங்களுடைய தந்தை ராமசுப்பையா அவர்கள். ராமசுப்பையாவுக்கு முக்கியமான பதவி கொடுக்கணும்னு சொல்லி ராமசுப்பையாவுக்கு கலைஞர் அவர்கள் உணவு மந்திரி பதவி கொடுத்தாங்க. அதுபோல் ராமசுப்பையா அவர்களுடைய கள்ளக்குடி போராட்டத்துக்கு பிறகு அவர் வெளியே வந்த பிறகு சுப்பையா அவர்களுடைய போற்றுதலை கலைஞர் அவர்கள் இப்பவும் அண்ணே அண்ணன்னு தான் கூப்பிடுவார். அவருக்கு உடம்பு சரியில்லை, இறந்து போயிடுவார்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ முத்து இங்கே வான்னு கூப்பிட்டாரு. கிட்டக்க போனேன். நான் செத்துருவேன்னு எல்லாம் சொல்கிறான், சாக மாட்டேன். ஏன் தெரியுமா? கலைஞர் பதவியில் இல்லை, கலைஞர் முதலமைச்சராக இருந்து அவர் எனக்கு மாலை போடுவார், அப்போ தான் நான் சாவேன். ஆகவே அப்படி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் எடுத்திருக்கிற இந்த ராமசுப்பையாவுடைய விழா, தொண்டர்கள் பணி செய்தால் பலன் பெறுவீர்கள், புகழ் பெறுவீர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டான விழா. அதற்கு சாட்சியாகத்தான் நம்முடைய தம்பி உதயநிதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரோடு வந்திருக்கிற அத்தனை அமைச்சர்களையும் வருகை என்று வரவேற்று ஒரே ஒரு குரலை சொல்கிறேன். உள்ளத்தால் பொய்யாத ஒளியின் உலகத்தார் உள்ளத்தில் இல்லாம் உடல் என்ற குரலை சொல்லி, உள்ளத்திலே பொய்யில்லாமல் வாழ்ந்தால் உலகத்தினுடைய உள்ளத்திலே எல்லாம் அவர்கள் வாழ்வார்கள். அதுதான் ராமசுப்பையா. இந்த குரலை சாட்சியாக சொல்லி என்னுடைய புகழ் உரையை நிறைவு செய்கிறேன். இங்கு வந்து வாழ்த்தியவர்கள், இங்கே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இதற்காக உழைத்த நம்முடைய சுபவீரபாண்டியனுடைய தோழர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.